முதலீட்டில் புத்திசாலித்தனம். நாம் நினைத்ததை அடைய, நம் இலக்குகளை அடைய ஒரு சிறந்த செயல்முறை தான் ஸ்மார்ட். SMART. எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். குறிப்பானதாக. எனது 50 வயதிற்குள் ஒரு 10 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று குறிப்பான ஒரு இலக்காக இருக்க வேண்டும். மெஷரபிள். அளவிடக்கூடிய. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 25,000 முதலீடு செய்து குறைந்தபட்சம் 12% கூட்டு வட்டி மூலம் ரூபாய் 10 கோடி என்ற இலக்கை அடைவேன் என்ற அளவிடக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். அட்டெனபிள். அடையக்கூடிய. அம்பானியை மிஞ்சுவேன் என்பதை விட எனது தொழிலில் அம்பானி அளவிற்கு உழைத்து பல புது வழிகளில் சம்பாதித்து எனது இலக்கை அடைவேன் என்று சாத்தியப்பட்ட இலக்காக இருக்க வேண்டும். ரிலேவெண்ட். தொடர்புடைய. புதிதாக தொழில் தொடங்குவேன், அலுவலகத்தில் அடுத்த ப்ரொமோஷனுக்காக எனது தகுதிகளை வளர்ப்பேன் என்று நமக்கு நேரடி தொடர்புடையதாக இருக்க வேண்டும். டைம் பாண்ட். கால நேர அளவுடைய. சாகும் வரை உழைப்பேன் என்பது சரியான அணுகுமுறை அல்ல. இத்தனை வருடங்கள் உழைப்பேன், இத்தனை செல்வம் சேர்ப்பேன் என்று இலக்குகளுக்கு நேர காலத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முதலீட்டில் புத்திசாலித்தனம். சரிங்க சார், முதலீடுங்கிறீங்க. நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது, அதுக்கான இலக்கை நம்ம எப்படி அடைகிறது? சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நான் ஒரு 5000 கோடி சம்பாதிச்சிடுவேன், நான் அம்பானி மாதிரி வந்துடுவேன், டாட்டா மாதிரி வந்துடுவேன், எலன் மஸ்க் மாதிரி நான் ஒரு டெஸ்லா கார் கண்டுபிடிப்பேன்னு வாய் வழியாக சொல்லாமல் நம்மளால் என்ன முடியும், நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்மளால் அந்த இலக்கை அடையிறதுக்கான கால நேரம் நம்மள்கிட்ட இருக்கா, நமக்கான தேவைகள் என்னன்னு பார்க்கறது தான் முதலீட்டில் புத்திசாலித்தனம். SMART. S ஃபார் ஸ்பெசிஃபிக், M ஃபார் மெஷரபிள், A ஃபார் அட்டெனபிள், R ஃபார் ரிலேவெண்ட், T ஃபார் டைம். நம்ம இதை பயன்படுத்தி நம்மளால் அந்த இலக்கை அடைய முடியுமா, நம்மளுடைய முதலீட்டை நம்மளால் அடைய முடியுமான்னு பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. S ஃபார் ஸ்பெசிஃபிக். இப்போ எனக்கு 25 வயசு, நான் 50 வயசுக்குள்ளே என்னால் 10 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு நீங்கள் ஒரு இலக்கு வச்சிங்கன்னா அது புத்திசாலித்தனம். அது மாதிரி அளவிடக்கூடியதாக இருக்கணும். அடுத்த 25 வயசில் நான் 10 கோடி ரூபா சம்பாதிக்க போகிறேன். எப்படி சம்பாதிக்க போகிறேன்? மாதம் 25,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் SIBயில் நான் போட்டேன்னா அதுக்கு 12% கூட்டு வட்டி வந்துச்சுன்னா 25 வயசில் ஆரம்பித்து 50 வயசு முடியும் போது கண்டிப்பாக என்கிட்ட 10 கோடி ரூபா இருக்கும். இது மெஷரபிள். அது மாதிரி அட்டெனபிள். நான் அம்பானியாவேன்னு சொல்லாமல் உங்களுடைய தொழிலில் அம்பானி அளவுக்கு உழைக்கணும். இப்போ அம்பானி 24 மணி நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 16-17 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா பிஸ்னஸ் மேனுமே, எல்லா தொழிலதிபர்களுமே, மளிகை கடை வச்சுருக்கிறவங்களும் சரி, நகைக்கடை வச்சுருக்கிறவங்களும் சரி, உழைச்சாதான் காசு. அது மாதிரி அடையக்கூடியதாக, உழைக்கக்கூடியதாக உங்களுடைய இலக்குகள் இருக்கணும். அது மாதிரி தொடர்புடையதாக இருக்கணும். இப்போ எப்படின்னா, புதிதாக ஒரு தொழில் தொடங்குவேன், அலுவலகத்தில் ப்ரொமோஷனுக்காக என்ன தகுதிகளை வளர்ப்பேன்னு நீங்களாக உங்களுக்கு தொடர்படுத்தி ஒரு இலக்கு வச்சிங்கன்னா உங்களால் அடைய முடியும். அது மாதிரி நான் 10 கோடி சம்பாதிப்பேன்னு சொல்லாமல் இத்தனை வருஷத்தில் நான் சம்பாதிப்பேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபானா 12 மாதம் 7,000 ரூபா அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் 7,500 ரூபா பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் கணக்குப்படி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், மாதத்துக்கு 7,500. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? அந்த 30ஆல் வகுத்திங்கன்னா 250 ரூபா சம்திங் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 250 ரூபானா ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ? இந்த மாதிரி ஒரு கால அளவுடைய இலக்குகளை முதலீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த முதலீட்டின் இலக்குகளை அடைய முடியும். அது இந்த SMART என்ற செயல்முறையின் புத்திசாலித்தனமான முதலீடாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.